அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துபாய் மிடில் கிளாஸ் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஈதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஈது விழாக்கு சேர்ந்து பார்க்க போகிறோம். ஈதுக்கு முத நாள் இஃப்தார் முடிச்சுட்டு நானும் என் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்பி இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம். ஈதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் அதில் லைட் டெக்கரேஷன் ஈதோட டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது துபாயில் ஈது வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடான்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷத்தோடு நேராக எங்கே போனோம்னா பச்சரி ஷாப் தான் போனோம். பச்சரி ஷாப்பில் அவ்வளோ ஒரு கூட்டம். அப்படியே ஒரு கடையில் போய் நம்மளுக்கு தேவையான பிரைன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா பிரியாணிக்கு தேவையான மீட் வாங்க தான். எல்லா கடையிலையுமே கூட்டம் வந்துச்சு. ஒரு கடை கூட ஃப்ரீயாக இல்லை. அப்புறமா லாஸ்ட்டாக இந்த கடையில் வந்து பிரியாணிக்கு தேவையான மீட்டெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா லூலுக்கு தான் போனோம். பிரியாணிக்கு தேவையான ரைஸு, பால், ஸ்பைசஸ்ஸு, மற்ற டெசர்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லூலுவில் போய் அங்கே ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் நைட்டாக உட்காந்து பிரியாணி ப்ரிப்ரேஷன்லாம் போய்கிட்டு இருக்குது. கதை பேசிக்கிட்டே வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மார்னிங் ஈதன்னைக்கு எடுத்த விலாகு. நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு எங்கே போனோம்னா இந்த கிரைண்ட் ஜபில் மாஸ்க் தான் ப்ரேயருக்காக போனோம். பட் அங்கே நுழைஞ்சு கொஞ்சம் உள்ளே போனவுடனே அந்த ட்ரெட் விஷஸ்னால் ப்ரேயர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அங்கேயோ ஒரு 10 நிமிஷம் கன்ஃபியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ப்ரேயர் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு ப்ரேயர் கேன்சல் பண்ணோன்னே நேராக எங்கே இருந்தோம்னா ஜதாஃப் மாஸ்க் தான் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நம்ம போன பிறகு தான் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஈது நல்லபடியாக தொழுகை முடிச்சுட்டு அங்கே பசங்க கொடுத்த சாக்லேட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து மார்னிங் டிஃபன் சீர் குருமா, சிக்கன் குருமா, பரோட்டா, பத்ரி இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். வந்தோடனே சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு தேவையான பிரியாணி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நல்லபடியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு ரெடி ஆயாச்சு. லஞ்சில் எல்லாத்தோடையும் உட்காந்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. அன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, சீர் குருமா இது தான். எல்லோரும் மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டு என்ன எப்பயும் போல் ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டோன்னே நைட் ஃபுல்லாக தூங்காததெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல தூக்கம். தூங்கி நைட்டு 7 மணி போல் கிளம்பி எங்கே வந்தோம்னா துபாய் மாலுக்கு தான். துபாய் மாலில் ஃபவுண்டைன் ஷோ அண்ட் லைட் ஷோ இதெல்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த லைட்டு தான் அப்போ எல்லா பக்கம் இது மேலே ஸ்கை வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயர் வந்து எப்படி தானே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாம் லைட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு அங்கே 4-5 ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டின்னருக்கு எங்கே வந்தோம்னா கிரில் ஹட்டு தான். அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நைட் டின்னரை முடிச்சுட்டு ஈதை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.